Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும்னு ஃபஸ்ட் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்னன்னு சொல்லிட்டு அப்போ இருந்தவங்களுக்கு வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதுறது தான். ஸோ அது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனோட சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு அப்புறம் பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுட்டு இருக்கக்குள்ள பிரின்ஸ்லி ஸ்டேட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சுருந்தோம். ஸோ பிரிட்டிஷ் இப்போ நம்மளை இந்தியா பாகிஸ்தான்னு பிரிஞ்சதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்தியா கூட மர்ஜ் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்தியா கூட சேர்க்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் யார் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அவரை கூட அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக் பார்ப்போம். அடுத்தது லிங்குவிஸ்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ மொழி வாரியாக எப்படி மாநிலத்தை பிரித்தாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது 1947க்கு அப்புறம் இந்தியாவில் பாலிட்டிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் எக்கனாமிக் பிளானிங், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்தியா எப்படி இருந்தது, அட்டாமிக் எனர்ஜி, சயின்ஸ் ரிசர்ச்சில், அப்புறம் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வெளியுறவுத்துறை, அதாவது மற்ற கண்ட்ரிஸோட இந்தியா எப்படி பழகுச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 டாபிக்ஸு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சேலியன்ட் ஃபியூச்சர், இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஆர்கனைசேஷன். இந்த 4 டாப்பிக்கையும் ஏற்கனவே நான் பாலிட்டியில் கவர் பண்ணிட்டேன். ஸோ அதில் ரொம்ப இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருப்பேன். இங்கே கொஞ்சம் மேலோட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாலிட்டி வீடியோஸ் பார்த்தாலே இந்த 4 டாப்பிக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அதனால் அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் அந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டி மீதி இருக்க டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம். அதுவே இந்த எக்கனாமிக் பிளானிங், இந்த 5 இயர்ஸ் பிளான் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கக்குள்ள இந்த டாபிக்ஸ் திருப்பி வரும். ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கக்குள்ளே நம்ம இந்த டாபிக் கவர் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி இந்தியன் பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மீதி இருக்க 5 டாபிக் இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம யார்னா ப்ரைம் மினிஸ்டர் அவங்கள எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது கொடுக்குற ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போது ஜவஹர்லால் நேருனா அவரோட எண்டிங் வேர்டு இல்லைனா ஒரு லெட்டர் அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வர மாதிரி. ஸோ முன்னாடி இருக்க ப்ரைம் மினிஸ்டரோட எண்டிங் வேர்டு இல்லைனா அதிலே ஏதாச்சும் ஒரு எண்டிங் லெட்டர் இல்லைனா அதிலே ஏதாச்சும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஸோ அப்படி தான் ஷார்ட்கட் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ லால்னு சொல்லிட்டு முடியறதுனால நெக்ஸ்ட் யார் வருவார்னா லால் பகதூர் சாஸ்திரி. அவருக்கு அப்புறம் அவரோட பேர் என்னன்னு முடியுதுன்னா ஐன்னு முடியுது. ஸோ நெக்ஸ்ட் யார் வர போகிறான்னா இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி மொத்தமாக 20 வருஷம் அவங்களோட டேர்ம் பார்த்திங்கன்னா 1664 to 84. ஆனால் நடுவில் 3 வருஷம் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்திரானாலே நம்மளுக்கு மீனிங் என்ன, சூரியன் அர்த்தமா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சந்திரன். ஸோ சந்திரன்னா 3. ஸோ 3 வருஷம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போனண்ட் 3 வருஷம் இருப்பாங்க, இவங்க 3 வருஷம் இருக்க மாட்டாங்க அந்த டைமில். ஸோ அவங்க ஆப்போனண்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொராஜி தேசாய். அவர் முறைச்சிக்கிட்டே 3 வருஷம் இவங்க இல்லாத நேரத்தில் இவர் இருப்பார். நெக்ஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொராஜி தேசாய்க்கு அப்புறம் மொராஜின்னு சொல்லிட்டு ராஜின்னு முடியுதா. ஸோ மொராஜிக்கு அப்புறம் யார் வருவானா ராஜீவ் காந்தி. ஸோ மொராஜி தேசாய்க்கு அப்புறம் ராஜீவ் காந்தி. ராஜீவ் வீன்னு முடியுது. ஸோ வீணா விபி சிங். இதில் பார்த்திங்கன்னா சிங்கில் SIN சின். ஸோ நம்மளுக்கு இப்போது நம்ம ஒரு கார்ட்டூன் ஃபேமஸாக இருக்குது, சின்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்சானில் சின்க்கு அப்புறம் சான் தானே. ஸோ சின்னா அடுத்தது சான். யாருன்னா சந்திரசேகருக்கு அப்புறம் யார் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விபி சிங்கில் விபியை ரிவர்ஸில் போட்டிங்கன்னா பிவியா. ஸோ பிவி நரசிம்ம ரா தான் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர். இந்த பிவி நரசிம்மாவில் லாஸ்ட் லெட்டர் ஏன்னு முடியுது. ஸோ ஏனா அட்டல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ வாஜ்பாய்னா நம்ம வாட்ச்மேன் மாதிரி இவர் ஒரு வாஜ்பாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாஜ்பாய்னா இதில் நார்த் சைட்லனா கூர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ இவருக்கு அப்புறம் இவரும் இந்த இந்திரா காந்தி மாதிரி தான் 96லேருந்து 2004 வரைக்கும் இருப்பார். ஆனால் நடுவில் ஒரு 2 வருஷம் மட்டும் இருக்க மாட்டார் இவர். ஸோ அந்த 2 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் போவாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவானா தேவகவுடான்னு ஒருத்தர் வருவார். அடுத்தது வந்து இவர் வாஜ்பாயா. ஸோ ஹிந்தியில் நார்த் சைடில் வாஜ்பாய்னா வந்து கூர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ அந்த கூர்கா வந்து கூஜ்ரால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இவங்க தான் வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர்ஸ். லாஸ்ட்டாக குஜராலுக்கு அப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மன்மோகன் சிங், இப்போது வந்து நரேந்திர மோடி. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ இவங்களோட டைம் பீரியடில் என்னென்னா பண்ணாங்க, என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது பார்த்துட்டா வந்து இந்தியன் பாலிட்டி 1947 to 2000 வந்து முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. இவர் வந்து 1951 to 64 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இவரை வந்து எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மாடர்ன் இந்தியாவோட ஆர்கிடெக்ட். அதாவது மாடர்ன் இந்தியாவை வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு யார் செதுக்குனானா வந்து ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து எக்கனாமிக் பிளானிங் கொண்டு வந்திருப்பார். இந்தியாவில் ஃபஸ்ட் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த 5 year பிளான்லாம் இருக்குல்ல, ஸோ ரஷ்யாவை வந்து பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவர் வந்து இந்தியாவிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய பிளான்ஸ் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் இவரோட டைம் பீரியடில் 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் நடக்கும். ஸோ அந்த வாரில் வந்து இந்தியா வந்து மோசமாக தோற்று போயிடும். ஆக்சுவலி வார்னு கூட அதை சொல்ல முடியாது. ரொம்பவும் நம்ம எதிரே பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டோம். இந்தியாவும் சைனாவும் அப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. பட் வந்து அவங்க நம்மளை வந்து திடீர்னு அட்டாக் பண்ணதுனால நம்மளால் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்தியா வந்து ரொம்ப தோற்று போயிடும். அந்த சோகத்திலே வந்து இவர் 1964 இறந்துடுவார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் யார் வந்து வருவாங்கன்னா லால்னா வந்து லால் பகதூர் சாஸ்திரி நெக்ஸ்ட்டு. ஸோ இவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பொது வாழ்க்கையில் ரொம்பவும் நேர்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவரை. அடுத்தது இவரோட டைம் பீரியடில் ஒரு வார் நடக்கும். அது என்ன வார்னா வந்து இந்தோ பாகிஸ்தான் வார். ஃபஸ்ட்டு வந்து சைனா கூட நடந்தது, இப்போ வந்து பாகிஸ்தான் கூட. யூஸ்வலாக பாகிஸ்தான் கூட நடந்தாலே அது வந்து காஷ்மீருக்கு தான் அடிச்சுப்போம் நம்ம. ஸோ 1965 பாகிஸ்தான் கூட நடக்குது. ஸோ அந்த பாகிஸ்தானில் அப்போ வந்து இந்தியா வின் பண்ணிடுது, பாகிஸ்தான் தோற்றுடுது. அதனால் பாகிஸ்தான் கூட வந்து டாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு 1966 போட்டு இந்த எல்லையை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், எல்ஓசின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த இப்போவே காஷ்மீர் வந்து உங்களுக்கா எங்களுக்கான்னு சொல்லிட்டு சொல்லாமல் இந்த கோடு இது வந்து நீங்களும் இதை தாண்டி வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அடுத்தது 1966 இவர் இந்தமாரிலாம் பேசிட்டு 1966 இறந்துடுவார். ஸோ இவருக்கு அப்புறம் வந்து இவரோட நேம் வந்து ஐன்னு முடியுதா. அப்போது நெக்ஸ்ட் யார் வருவா? இந்திரா காந்தி. இவங்க யாருன்னா வந்து நேருவோட பொண்ணு, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க வந்ததும் வந்து 1966 77 வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் நடுவில் 3 வருஷம் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1980 84 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இவங்களோட டைம் பீரியடில் வந்து வார் நடக்கும். என்னென்னா பங்களாதேஷ் லிபரேஷன் வார். அதாவது இந்தியா இந்த சைடு இங்கே இருக்குன்னா இந்த சைடு வந்து பாகிஸ்தான், இந்த சைடு வெஸ்ட் பாகிஸ்தான், இந்த சைடு ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருந்தது முன்னாடி. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒத்து போகாது. ஏன்னா இவங்க தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இவங்கள வந்து அவ்வளோ மதிக்கவே மாட்டாங்க. பாலிட்டிக்ஸில் ஏதாச்சும் முடிவு எடுக்கணுன்னா கூட இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அப்போது என்ன நடந்திருக்குன்னா எலெக்ஷன் நடந்திருக்கும் இந்த பாகிஸ்தான் மொத்தமாக. ஸோ அந்த அப்போது வந்து இந்த சைட்லேருந்து ஒரு கேண்டிடேட் தான் வந்து வின் பண்ணியிருப்பார். ஆனால் இவங்க வந்து நீங்கள் வின் பண்ணனா எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உங்களனா எங்களால் ப்ரைம் மினிஸ்டராக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வெஸ்ட் பாகிஸ்தான்காரங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு வந்து தனி நாடு கொடுங்க, இதுக்கு மேலே உங்கள் கீழே எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பாகிஸ்தான்காரங்க வந்து அப்போது சண்டை போடுவாங்க. ஸோ அந்த சண்டைக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணி இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. கேட்குள்ள இந்தியாவிலேருந்து அப்போது வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து சரி ஓகே உங்களுக்கு வந்து தனி நாடு நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பாகிஸ்தான் கிட்ட வந்து தனி நாடு வாங்கி தந்திருப்பாங்க, பங்களாதேஷ்னு சொல்லிட்டு. அப்போ தான் 1971 பங்களாதேஷ் உருவாகியிருக்கும். அடுத்தது 1974 என்ன நடக்கும்னா ஸ்மைலிங் புத்தா ராஜஸ்தானில் பூமிக்கு அடியில் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுவார் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார். ஸோ அதை வந்து இப்போ ராஜஸ்தானில் போக்ரான்னு சொல்கிற இடத்துல வந்து நடந்திருக்கும். அதனால் போக்ரான் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போக்ரான் நடந்திருக்கும். ரெண்டு டைம் வந்து அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ஃபஸ்ட் டைம் நடந்ததுனால இது வந்து போக்ரான் 1 சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவும் வந்து யாருக்குமே தெரியாது.
அதனால் இது வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்ததுனால இதுக்கு பேர் வந்து ஸ்மைலிங் புத்தா. அவ்வளோ அமைதியாக வந்து நடந்திருக்குன்றதுனால ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. 1974 நடந்திருக்கும். 1975 என்ன நடக்கும்னா உள்நாட்டு கலவரம் நடக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் யாருக்குமே இருக்காது, பேச்சுரிமைனா இருக்காது நம்மளுக்கு. ஸோ 1975 to 1977 வரைக்கும் நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கும். 1976 நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இதை வந்து இவங்க வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1976. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இதை இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 1977 என்ன நடந்திருக்குன்னா திருப்பி நேஷ்னல் எமர்ஜென்சினா இதுக்கு மேலே நீட்டி வைக்க முடியாமல் திருப்பி எலெக்ஷன் நடத்துவாங்க. ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து இந்திரா காந்தி ரொம்ப பேடாக வந்து டிஃபீட் ஆகிடுவாங்க. ஸோ தோற்று போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவானா மொரார்ஜி தேசாய். ஸோ இந்த 3 வருஷம்தான் இவங்க வந்து இங்கே இல்லாமல் இருப்பாங்க பாலிடிக்ஸில். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி 1980 வந்து ஒரு எலெக்ஷன் வரும். ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து திருப்பி இவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க. 1983 என்ன நடக்கும்னா பஞ்சாபில் ஒரு ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன்னா என்னென்னா அங்கே வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகள் வந்து பதுங்கியிருப்பாங்க. இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. அவங்க எங்கே போய் ஒளிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அம்ரிஸ்டரில் இருக்க கோல்டன் டெம்பிளில் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய சீக்கிசம் மாங்ஸ்னால் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நிறையா மாங்ஸ்னால் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் பதுங்கிக்கிட்டதுனால அது வந்து ரொம்ப புனிதமான கோயில். அங்கே வந்து செப்பல் கூட உள்ளே வரக்கூடாது, செப்பல் போட்டுட்டு கூட உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்னால் இருக்கும். ரொம்பவும் புனிதமான இடம். பட் வந்து அங்கே போய் பதுங்கியிருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வரணும். அவங்க வந்து தீவிரவாதிகள். அவங்க வந்து அங்கே உள்ளே இருந்தால் இன்னும் யாருக்கு என்னென்ன ஆபத்து வரும்னு தெரியாதுன்றதுனால இவங்க வந்து மிலிட்ரி அனுப்பி அவங்கள வந்து அங்கே தாக்கிடுவாங்க. அங்கேருந்து எல்லாரையும் அங்கே சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ அந்த டெம்பிள் ரொம்ப புனிதமானது. மிலிட்ரி ஆர்மினாலே அவங்க ஆர்மி பீப்புள்னாலே ஜென்ரலாக ஷூஸ்னால் போட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டெம்பிள்குள்ளேயே எல்லா தீவிரவாதிகளையும் வந்து இவங்க சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ அந்த இடத்தையே வந்து கொஞ்சம் இவங்க ரொம்ப இதுவாக்கிட்ட மாதிரி அங்கே இருந்த மாங்ஸ்லாம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 1984 இவங்கள வந்து சுட்டு கொண்டுடுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருந்து இவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டே வந்து 2 பேர் சேர்ந்து இவங்களை சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ அது யாருன்னா அவங்களும் வந்து 2 சீக்கியர்களாக தான் இருப்பாங்க, சீக் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து சுட்டு கொண்டுடுவாங்க. நடுவில் மீன் டைமில் 3 வருஷம் அதில் வந்து மொரார்ஜி தேசாய் இருப்பார்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவர் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி இவர் ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதாவது இது வரைக்கும் ஜவஹர்லால் நேருலேருந்து இந்திரா காந்தி வரைக்கும் வின் பண்ணி வந்தவங்க எல்லாமே காங்கிரஸ் பார்ட்டிக்காரங்களாக இருப்பாங்க. பட் இவர் வந்து பிஜேபியிலேருந்து வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை. அடுத்தது இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இப்போ இவங்க 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்களா, இவங்க பண்ணது எல்லாத்தையும் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இவர் 1978 இவங்க பண்ணதை திருத்திருப்பார். அது வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து 1978 நடக்கும். அடுத்தது ஒரு 3 வருஷம் இருந்துட்டு போயிடுவார். திருப்பி இந்திரா காந்தியே வந்துடுவாங்க. ஸோ இந்திரா காந்திக்கு அப்புறம் இவங்களை வந்து 1984 சுட்டு கொண்டுட்டாங்களா, அதுக்கப்புறம் யார் வருவார்னா அவங்களோட பையன் ராஜீவ்காந்தி வந்து ஆட்சிக்கு வருவார். இவர் வந்து 1989 இங்கே ஆக்சுவலி 88ன்னு கொடுத்துருக்கேன், தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ 1984 to 89 வரைக்கும் இவர் இருப்பார். இவர் என்னென்ன பண்ணியிருப்பாருனா 1986 வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா உள்ள வரத்துக்கு வெளிநாட்டவர்கள்லாம் வந்து இப்போ எஃப்டிஐ அந்த மாதிரினா இருக்குல்ல, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரினா அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து ரொம்ப ஊக்குவிச்சுப்பார். ஸோ 1987 வந்து ஸ்ரீலங்காவில் என்ன நடக்கும்னா இப்போது ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் இனப்படுகொலை அப்படின்னா சொல்கிறாங்களே, அது வந்து அப்போ ரொம்பவும் இதுவாக இருக்கும். ஸோ அப்போ தமிழர்களுக்கும் அங்கேருந்து சிங்கள மக்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய போர் போயிட்டு இருக்கும்.
ஸோ அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி இங்கேருந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அனுப்பி வைப்பார். எதுக்காகனா ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆள் பத்தலைன்ற மாதிரி இவர் வந்து ஆள் இங்கேருந்து சென்ட் பண்ணி வைப்பார். ஸோ அதனால் கோவம் அடைஞ்சு இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து 1984 to 89 வரைக்கும் இருப்பாரா. அதுக்கப்புறம் 89 to 90 வந்து வேறு ஒருத்தர் வந்துடுவார். அதுக்கப்புறம் 91 வந்து திருப்பி ஒரு எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்குறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவார். அப்போ இங்கேருந்த ஸ்ரீலங்கா தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் இவரை வந்து கொண்டுடுவாங்க. ஸோ அந்த கேஸ் கூட இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது, அது கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவர் இந்த 89 to 90 வரைக்கும் இல்லைன்னு சொன்னல, அப்போ யார் இருப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபி சிங். அவர் வந்து என்னென்னா ஒரு ஆன்டி காங்கிரஸ் கோயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவார், ஜனதா தால் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காங்கிரஸை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு கூட்டத்தை ஆரம்பிப்பார். ஸோ அதனால் இவரை என்ன பண்ணுவாங்கன்னா 1990 நீங்கள் வந்து பதவி விட்டு இறங்குங்க, நீங்கள் இனிமேல் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இவருக்கு வந்து ப்ரெஷர் வரும். அதனால் 1990 இவர் வந்து பதவி விட்டு இறங்கிடுவார். ஸோ இவரோட டைம் பீரியடில் இவர் என்ன பண்ணணும்னு நினச்சாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண்டல் கமிஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் கம்யூனிட்டிக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பார் இவரோட டைம் பீரியடில் இவர். அடுத்தது இப்போது 1990 ஒரு பதவி விளங்கிடுவாரா. அதுக்கப்புறம் யார் வருவார், இவர் வந்து சின்னுக்கு அப்புறம் சான். ஸோ சந்திரசேகர் ராவ் இவர் வந்து இவரும் ஒரு வருஷம்தான் இருப்பார், 1990 1991 வரைக்கும். ஸோ 1991 எலெக்ஷனுக்கு வந்தப்போ தான் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டுடுவாங்க. ஸோ 1991 யார் அதுக்கப்புறம்னா வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மராவ். இவர் வந்து கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பார். அதில் ஒன்று தான் வந்து ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ இது என்னென்னா வந்து முன்னாடி வந்து இந்தியன் எக்கானமி வந்து க்ளோஸ்ட் எக்கானமியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து அதிகமாக ஏற்றுமதியும் பண்ண மாட்டோம், அதிகமாக இறக்குமதியும் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் எக்கானமியாக வந்து மாற்றி விட்டுருவார். அதாவது இனிமேல் வந்து வெளிநாட்டவர்கள் என்ன வேணாலும் இங்கே வந்து விற்கலாம், அந்தமாரி நம்ம நாட்டு பொருட்களையும் வந்து எங்கே ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் தான் வந்து ஆரம்பித்து வச்சுருப்பார். ஸோ அதனால் வந்து இந்தியன் எக்கானமி அப்போல்லாம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து பீஸா, பர்கர் அந்த மாரிலாம் இருந்திருக்காது. இப்போது இவர் வந்து இதேமாரி ஸ்டார்ட் பண்ணி வச்சதுனால தான் அதனால் வந்து நம்மளால் வந்து இப்போது இங்கே வந்து கேஷுவலாக ரொம்ப எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. ஸோ KFC அந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணது தான். இவரால் உள்ளே வந்தவங்க தான் அவங்களாம். நெக்ஸ்ட்டு இவருக்கு அப்புறம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ இவர் வந்து 1996 வருவார். இவர் வந்து பிஜேபி. ஸோ இவரால் வந்து 1996 வருவார். இப்போது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிலைமை தான் அப்பயும் இருந்திருக்கும். ஸோ இப்போது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பெரும்பான்மை நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி காமிங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இவரையும் கேட்டிருக்காங்க. இவர் சரி நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்குள்ளே இவரால் வந்து மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப நல்லவர், அதனாலேயே நம்ம இவரை வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணலை. அதனால வந்து இவர் வந்து பதவி விட்டு இறங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இவருக்கு அப்புறம் இந்த நடுவில் அடுத்து யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவகவுடா. இவர் போனதுக்கப்புறம் மற்ற கட்சி கூடனா வந்து கூட்டணி அமைச்சு இவர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவார். இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்னா கர்நாடகா. அடுத்தது இவரும் வந்து ஒரு வருஷம்தான் இருப்பார். அதுக்கப்புறம் இவர் மேலேயும் நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு இவரையும் வந்து நீங்களும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரையும் பதவி விட்டு விலக்கிடுவாங்க. இவருக்கு அப்புறம் வந்து குஜ்ரால் வருவார். ஸோ இவர் வந்து 1997 இவரும் ஒரு வருஷம்தான் இருப்பார். ஸோ 98 வந்து திருப்பி எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் நம்ம அட்டல் வாஜ்பாயே வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவார். அவரே வின் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவார். இதுக்கு முன்னாடி இந்த இந்திரா காந்தி டைம் பீரியடில் வந்து போக்ரான் 1 நடந்திருக்குன்னு சொன்னோன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து ராஜஸ்தானில் அதே போக்ரான்ற இடத்துல திருப்பி வந்து 1998 வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதோட பேர் வந்து போக்ரான் 2ன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க, போக்ரான்ற இடத்துல நடந்ததுனால.
அதுக்கப்புறம் 1999 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து வார் நடக்கும். எந்த இடத்துலனா கார்கில் எங்கே இருக்குன்னா காஷ்மீரில். இப்போ இந்தியா வந்து எப்படின்னா வருமா, இங்கே வந்து காஷ்மீர் இருக்கா. ஸோ இங்கே காஷ்மீரில் வந்து கார்கில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வார் நடக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து கார்கில் வார். ஸோ அடல் வாஜ்பாய்க்கு அப்புறம் வாஜ்பாய் வந்து 98 to 2004 இருப்பார். அதுக்கப்புறம் 2004க்கு அப்புறம் மன்மோகன் சிங் வருவார். அவர் 10 years இருப்பார் 2014 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ இருக்க நம்ம மிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இப்போ வந்து இந்தியாவோட பாலிட்டி 2000 வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ 1947 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்ரி, இதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அமைச்ச ஒரு லெபார்ட்ரி 1947. ஸோ இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சு அப்பயே வந்து அமைச்சிட்டோம். அடுத்தது வந்து CSIR, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக CSIR ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட சேர்மனாக வந்து நேருவே இருப்பார். ஏன்னா இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதோட பொறுப்பை வேறு யார்கிட்டயா கொடுத்தா அவங்க ஒழுங்காக செய்வாங்களா மாட்டாங்களான்ற டவுட்டில் வந்து அவர் வந்து நானே சேர்மனாக இருந்திருக்கேன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சேர்மனாக இருந்துடுவார். 1952 வந்து ஃபஸ்ட்டு IIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இப்போ சென்னை IIT அந்தமாரி நிறையா இருக்குல்ல, பாம்பேயில் அந்த மாதிரினா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு IIT ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1952. எங்கன்னா வந்து காரங்பூர். ஸோ இது வந்து இப்போது வந்து குரூப் 2 எக்ஸாமில் கூட இந்த கொஷின்ஸ் வந்துருந்தது. அடுத்தது 1971 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு 1971 இந்திரா காந்தி டைம் பீரியட் இது. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அட்டாமிக் எனர்ஜியில் இந்தியா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நேஷ்னல் லெபார்ட்ரி 1947 ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 1948 அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட சேர்மன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இவருக்கு வந்து ஆட்டம் பாம் பற்றினா தெரியாது போல நேருக்கு. அதனால் சரி வேறு யாராக இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா ஹோமி பாபா கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிருப்பார். ஸோ அதோட சேர்மன் வந்து இவர் தான். அடுத்து 1954 வந்து அட்டாமிக் எனர்ஜிக்கு ஒரு புது டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ 1971 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இந்திரா காந்தி டைம் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து அட்டாமிக் எனர்ஜிக்கு வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1954 இவங்களோட டைம் பீரியடில், நேருவோட டைம் பீரியடில். அடுத்தது 1956 வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஆரம்பிப்பாங்க. எங்கன்னா ட்ராம்பே ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பாம்பே தானே. ஸோ பாம்பேக்கு பக்கத்தில் தான் இந்த ட்ராம்பே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரே வந்து ட்ராம்பேன்னு வந்திருக்கும். ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுமாரி ஃபஸ்ட்டு IIT எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, கோரங்பூரில். இதெல்லாம் வந்து ஞாபகம் தான் வச்சுக்கணுமே தவிர இது வேறு எதுவும் செய்ய முடியாது நம்மளால். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது 3 ரிசர்ச் சென்டர் இருக்குது. என்னென்னா அதான் ட்ராம்பேயில் இருக்க பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஒன்று, இன்னொன்று இந்திரா காந்தி ரிசர்ச் சென்டர். இது எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்பாக்கமில். அடுத்தது சென்னையில் இருக்க த சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஒன்று இருக்குது. மொத்தமாக 3 ரிசர்ச் சென்டர் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அட்டாமிக் எனர்ஜி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் 1948 ஸ்டார்ட் பண்ணாங்களே, அவங்க வந்து அட்டாமிக் எனர்ஜி பாலிசி, இந்தியாவோட அட்டாமிக் எனர்ஜி பாலிசியை இவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இவங்க சொல்கிறதே இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இந்தியா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1962 வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே பேரலாக தும்பான்னு சொல்கிற இடத்துல வந்து ஒரு ராக்கெட் லான்ச் ஃபெசிலிட்டி, அதாவது ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு ஏதுவான அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம லான்ச் பண்ண ராக்கெட் சேட்டலைட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா INSAT-1. ஸோ இந்த INSAT-1லே வந்து 1A 1B அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இஸ்ரோவோட பங்களிப்பு ரொம்பவும் அதிகம். ஸோ இந்த இஸ்ரோவோட 3 சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, ஒன்று வந்து கேரளாவில் இருக்கும், இன்னொன்று வந்து கர்நாடகா, இன்னொன்று வந்து ஆந்திராவில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் சவுத் ஸ்டேட்ஸில் தான் வந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங் இதெல்லாம் இருக்கும். எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே நார்த்தில் வந்து மேலே வந்து எல்லாம் ஹிமாலயாஸாக இருக்கும் இங்கெல்லாம்.
ஸோ அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் நிலநடுக்கம் வந்துட்டுருக்கும். அதனால் அங்கேருந்து சரியாக லான்ச் பண்ணவும் முடியாது. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து கிராவிடேஷ்னல் புல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து கரெக்டாக இருக்கும், சவுத் சைடில் இருக்க இந்த ரீஜியனில் தான். அதனால் எங்கெங்கே இருக்கும்னா, ஒன்று வந்து ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினம், ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும். அடுத்தது இங்கே வந்து பெங்களூரில் இருக்கும். இங்கே வந்து ட்ரிவாண்ட்ரமில் இருக்கும். ஸோ இதில் கேரளாவில் இருக்கிறதோட பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஸோ அங்கேருந்து தான் இண்டிஜினியஸ் டெவலப்டு லான்ச் வெஹிக்கல்னால் வந்து அங்கேருந்து தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் நம்ம உள்நாட்டிலே வந்து தயாரிக்கிறது, இண்டிஜினியஸ்னால் உள்நாட்டிலே தயாரிக்கிறதுன்ற மாதிரி. அடுத்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சென்டர் பேர் வந்து ஷார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசி பற்றி பார்ப்போம். அதாவது இந்தியா வந்து மற்ற கண்ட்ரீஸோட எப்படி வந்து இருந்தது, என்ன பாலிசிஸ் வந்து மெயின்டைன் பண்ணுதுன்ற மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நேரு வந்து 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ், 5 பிரின்சிபல் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னா 5 பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நேரு சொல்லியிருப்பார். ஸோ அதை வந்து பஞ்ச்ஷீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பஞ்ச்னா வந்து 5, ஸோ பஞ்ச்ஷீல். ஸோ ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் பிறரது பிரதேச ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் மதித்து நடப்பது. அதாவது இப்போ வந்து நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பங்களாதேஷ் இங்கே இருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ் வந்து நம்மளோட சின்ன கண்ட்ரி, நாங்கள் தான் வந்து பெரிய கண்ட்ரி. நம்ம லேண்ட் அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பெரிய கண்ட்ரி, பங்களாதேஷ் சின்ன கண்ட்ரி. அதாவது எக்கனாமிக் அளவுலேயும் பார்த்தா வந்து இந்தியா பெரிய கண்ட்ரி தான் பங்களாதேஷோட. ஆனாலும் வந்து அதை வந்து இந்தியா காமிச்சிக்கக்கூடாது, நான் வந்து உங்களோட பெருசு, ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் மேலே நம்ம வந்து திணிக்கக்கூடாது நம்மளோட இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, மற்றவங்களையும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அக்ரஷன், அதாவது ஆக்கிரமிப்புகளை விலக்குதல். தேர்ட் வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் ஈச் அதர்ஸ் இன்டர்னல் அஃபேர்ஸ், பிறரது உள்நாட்டு விவகாரங்களின் தலையிடாதிருத்தல். ஸோ அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து தலையிடக்கூடாது. அடுத்தது ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட், சமத்துவம் மற்றும் பரஸ்பர உதவி. ஸோ வந்து இப்போது நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னா, இப்போ பங்களாதேஷ் அண்ட் இந்தியா வந்து ஒன்றா இருக்குன்னா, அதனால் நீயும் அதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் சொன்னதுக்கே அதே தான். நம்ம வந்து பெரிய கண்ட்ரின்றதுனால அவங்கள வந்து நம்ம தரக்குறைவாக நடத்தக்கூடாது. ஸோ 2 பேருமே ஈக்குவல்ன்ற மாதிரி. அது மாதிரி இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னா எனக்கும் வந்து அதில் பெனிஃபிட் இருக்கணும், உனக்கும் வந்து அதில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும். என்ன பெனிஃபிட்னா, இப்போ நம்ம மேலே அவங்க வந்து போர் தொடுத்து வர மாட்டாங்க. நம்ம இப்போ ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருந்தோன்னா நம்ம மேலே அவங்க போர் தொடுத்து வர மாட்டாங்க, அவங்கள மேலே நாமளும் போர் தொடுத்து போக மாட்டோம்ல. ஸோ 2 பேருக்கும் அது பெனிஃபிட்ன்ற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், சமாதான சகவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா வந்து ரொம்ப சமாதானமாக ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நேரு. அடுத்தது இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் பாடிஸ் அதில் வந்து எப்படி செயல் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காமன்வெல்த்தில் வந்து காமன்வெல்த்லேயும் யுனைடட் நேஷன்லேயும் இந்தியா வந்து ரொம்ப ஆக்டிவாகவே அதோட ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஸோ காமன்வெல்த்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷர்ஸோட காலனி கண்ட்ரிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதோட பேர் தான் வந்து காமன்வெல்த். நேரு வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமும் வந்து அந்த காமன்வெல்த்தில் இந்தியா ஒரு மெம்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அதனால் வந்து இப்போவும் வரைக்கும் நம்ம வந்து காமன்வெல்த்தில் ஒரு மெம்பராக தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பீஸ் கீப்பிங், யூஎன் பீஸ் கீப்பிங்கில் வந்து இந்தியா வந்து ரொம்பவும் நல்ல ஆக்டிவாக ப்ளே பண்ணுச்சு. என்னென்னா இப்போது சிரியாவில் வந்து வார் நடந்துகிட்ருக்குல்ல, ஸோ அதை சப்ரஸ் பண்ணுறதுக்காக யூஎன்னா யுனைடெட் நேஷன், அதில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அதில் மெம்பராக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவும் அதில் மெம்பராக இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு வரக்குள்ள நம்மளோட ஆர்மி பீப்புளை சென்ட் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தோ சைனா, சுயஸ் கெனால், காங்கோ, கொரியாலனா ஆபத்து வரக்குள்ள இந்தியா வந்து அதோட பங்காக அதோட ஆர்மியை அனுப்பிச்சு அங்கேருந்து மக்களை வந்து மீட்டெடுத்து வந்தது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கூட இந்தியா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு இந்தியா பாகிஸ்தானாலே யூஸ்வலாக வார் சண்டை காஷ்மீருக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தான். ஸோ என்னென்ன சண்டை நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1965 ஒரு சண்டை, அதுலேயும் நம்ம தான் ஜெயித்தோம். அடுத்தது 1971 ஒரு சண்டை, அது வந்து பங்களாதேஷ் லிபரேஷன் வார், பங்களாதேஷை தனி நாடாகிறதுக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். நம்மளுக்கு தேவையில்லாத சண்டை தான் அது.
இருந்தாலும் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அதுலேயும். அடுத்தது 2000 வந்து கார்கில் வார், அதை பார்த்தோம் நம்ம, வாஜ்பாய் டைம் பீரியடில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 சண்டையும் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்திருக்கும். அடுத்தது இந்தியா வந்து யூஎஸ்ஏ கூடயும் ரஷ்யா கூடயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூஎஸ்எஸ்ஆர் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ரஷ்யா, அதாவது 1991 தான் வந்து யூஎஸ்எஸ்ஆர்ன்றது நிறைய கண்ட்ரிஸ் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. இந்த கிர்கிஸ்தான் இது எல்லாமே வந்து ரஷ்யாவோட ஒரு பார்ட்டாக தான் இருந்தது. 1991 பிரித்து தனியாக வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க ரஷ்யா வந்து இருக்குது. கூடனா எப்படி இந்தியா இருந்ததுன்னு பார்ப்போம். இந்தியா வந்து 2 கண்ட்ரிஸ் கூடமே, இந்தியா ஆக்சுவலி யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் வந்து 2 பேரும் எதிரிங்க. ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா பெரியாலே ஒரு யூஎஸ்ஏ கூடயும் ரஷ்யா கூடயும் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் இப்போ வரைக்குமே. கோல்டு வார், இவங்க 2 பேருக்கும் வந்து கோல்டு வார், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சு அது வந்து யாருக்கும் நடக்கும்னா யூஎஸ்ஏக்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் தான் வந்து பெருசாக இவங்க தான் வந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் இவங்க 2 பேரும் தான் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கோல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் கூட உள்ளுக்குள்ளேயே இவங்க வந்து பகையை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கூட வந்து இந்தியா வந்து 2 கண்ட்ரிஸ் கூடயுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுச்சு. இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வாரில் வந்து நம்ம பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்போம்ல, அப்போ என்ன நடந்திருக்குன்னா நம்ம வந்து யூஎஸ்எஸ்ஆர் அதாவது ரஷ்யா கூட வந்து ஒரு ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு ஒரு இது சைன் பண்ணியிருப்போம். அப்படி சைன் பண்ணக்குள்ள என்னன்னா, அது இப்போது இந்தியா கூட ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து போருக்கு வருதுன்னா அப்போ வந்து ரஷ்யா வந்து இந்தியாவை வந்து தொட்டா நான் வருவேன்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ட்ரீட்டியை பார்த்து பயந்து தான் பாகிஸ்தான் வந்து அடங்கி போய் சரி நாங்கள் வந்து பங்களாதேஷ் தனி கண்ட்ரியாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் சொல்லியிருக்குமே. ஸோ இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1971 அப்போ தான் வந்து வாரும் நடந்திருக்கும். அடுத்தது சைனா அண்ட் பங்களாதேஷ் கூட இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சைனா கூட நம்மளுக்கு தெரியும் 1962 வார் நடந்திருக்கும். ஸோ அந்த 1962 வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1949 நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்லாம் எழுதிட்டு இருந்திருப்போம்ல, அந்த டைம் பீரியடில் என்ன நடந்திருக்குன்னா சைனாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒன்று இருக்கும். அதோட லீடர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவோ சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். ஸோ அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியை இது பண்ணி என்னென்னா, இப்போ இங்கே சைனா இருக்குது, இங்கே கீழே வந்து தைவான் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கும். தைவான் கண்ட்ரி தைவான் வந்து சைனாவை சேர்ந்தது தான். ஆனால் வந்து சைனா என்ன சொல்லுவாங்கன்னா தைவானும் எங்களோடதுன்னு சைனா சொல்லுவாங்க. தைவான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஹோல் சைனா தைவான் எல்லாமே வந்து அவங்களதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் ஒரே கண்ட்ரி தான். ஆனால் இவங்க 2 பேருக்கு வந்து இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எங்களது தான் சைனான்னு சொல்லிட்டு தைவான்காரங்க சொல்லுவாங்க, சைனாக்காரங்க வந்து எங்களது தான் தைவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன சண்டைனே புரியல. ஸோ இப்படி சொல்லிகிட்டு இருக்கவே என்ன நடக்கும்னா இவங்க வந்து என்ன ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே சைனாக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பித்து அதுதான் வந்து சைனாவோட பேர், அந்த ஊரோட பேர். இப்போ இந்தியான்றது நம்ம கண்ட்ரி நேம் மாதிரி சைனான்றது அவங்க பேர் இல்லை, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்றது தான் அவங்களோட பேர். அது ஷார்ட்டாக நம்ம சைனான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து யூஎனில் வந்து பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகுதுன்னா உடனே இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, யூஎனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மற்ற கண்ட்ரிலாம் ஆதரிச்சாதான் வந்து அந்த யூஎனில் வந்து அதை ஒரு கண்ட்ரியாக வந்து ஒத்துப்பாங்க. ஸோ அப்படி இது பண்ணக்குள்ளே இந்தியா தான் ஃபஸ்ட்டு சைனாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்குமே 1949. ஸோ இந்த ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் 1962 சைனா வந்து இந்தியா மேலே போர் தொட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பங்களாதேஷ் கூட நமக்கு தெரியும், நம்ம 1971 அவங்கள ஒரு நாடாக்குனதே நாம் தான். ஸோ அப்போது பங்களாதேஷ் பிறந்ததுலேருந்தே இந்தியா வந்து அவங்க கூட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சிட்ருக்கு. ஸோ அதை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா சார்க் கண்ட்ரீஸ்னால் வேறு யாரும் இல்லை, இந்தியாவை சுற்றி இருக்க கண்ட்ரீஸ் தான் வந்து சார்க் கண்ட்ரீஸ். சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இது ஃபுல்லாக ஏஷியா. ஸோ அதில் ஏஷியாவில் வந்து சவுத்தில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி சேர்ந்து ஒரு கோஆப்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ இப்போ இந்தியா இங்கே இருக்குது, அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாகிஸ்தான் இருக்கும், கீழே வந்து ஸ்ரீலங்கா இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பக்கத்தில் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்னா பங்களாதேஷ் வந்து நம்ம பிரித்து தந்தோமா, ஸோ வந்து பங்களாதேஷ். அதுக்கப்புறம் வேறு யார் இருப்பா, மேலே வந்து நேபாள், அதுக்கப்புறம் இந்த சின்ன இடம் வந்து பூட்டான். ஸோ இவங்க வந்துட்டாங்க.
மீதி 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இந்த இடத்துல வந்து ஆப்கானிஸ்தான் பார்டர் வச்சுருக்கும் இந்தியா கூட. அதனால் ஆப்கானிஸ்தானும் சார்க் கண்ட்ரீஸில் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடம் இது வரைக்கும் தான் வந்து இந்தியாக்கிட்டேயே இந்தியா இருக்குது. மீதி இந்த இடத்த வந்து இது வரைக்கும் தான் இருக்கே இந்தியா கிட்ட. மேலே இந்த இடத்த வந்து பாகிஸ்தான் கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இந்த டாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் போடுவோம்ல, அப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்று போடுவோம். இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம்ல, அந்த கோடு தான் வந்து இந்த கோடு. இங்கே ஒரு கோடு இருக்கும். ஸோ இது வரைக்குமே இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா கையில் அது இல்லவே இல்லை, பாகிஸ்தான் கையில் தான் இருக்கே அந்த இடம். ஆனால் வந்து நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து இன்னும் எதுவுமே ஆகலை. அதனால் ஆப்கானிஸ்தானும் வந்து இந்தியா கூட பார்டர் வச்சுருக்கு அப்படின்னு தான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியா கூட பார்டர் வச்சில்ல. ஆனால் இந்த சார்க் கண்ட்ரீஸில் ஆப்கானிஸ்தானும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து மால்தீவ்ஸ். இது ஃபுல்லாக இங்கே லக்ஷதீப் இருக்கும், அது வந்து இந்தியாவோட சேர்ந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கண்ட்ரி மால்தீவ்ஸ். ஸோ இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து சார்க் கண்ட்ரீஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன், இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அது வந்து மோஸ்ட்லி பாலிட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். அதில் பாலிட்டி டாபிக்ஸ் வந்து நான் ஏற்கனவே 4 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த 5 இயர் பிளான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எடுக்குள்ளே வந்து அந்த டாபிக் கவர் பண்ணிடுறேன். இதோட வந்து இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் குப்தா இருக்குது. ஸோ அது கவர் பண்ணிவிட்டால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.